ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பயங்கர வெயிலான நாள் தான். இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, எனக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த இடத்துக்கு போய் ரொம்பவே நாள் ஆச்சு. ப்ளஸ் இங்கே பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெஸ்டெல்லாம் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ யாரெல்லாம் கூட்டிகிட்டு வரோம் அப்படின்றத ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இங்கே யூஎஸ்ஏல இருக்க ஒரு பிளான்ட் நர்சரிக்கு தாங்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் நர்சரியோட வீடியோ இருக்குது. இந்த வருஷம் என்னென்னலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஹோம் டிப்போட்டோடது தாங்க இது. ஸோ இந்த பிரான்ச்சில் இருக்கிற பிளான்ட் நர்சரிக்கு தான் நம்ம போகிறோம். யூஸ்வலாக சம்மரில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் வச்சுருப்பாங்க. வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ், அதுக்கப்புறம் குட்டி குட்டி பிளான்ட்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வச்சுருப்பாங்க. அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்ஸும் வச்சுருப்பாங்க. அதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்ற கார்ட்ஸும் அந்த பிளான்ட்லேயே எழுதியிருக்கோம். ஸோ அந்த டேக் இருக்குது பார்த்திங்களா, அந்த டேக்லேயே எழுதியிருக்கோம் எப்படி நம்ம இந்த பிளான்ட்டை நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிளான்ட்ஸ் தான். லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நான் ஹைபிஸ்கஸ் பிளான்ட் வாங்கியிருந்தேன். கூடவே குட்டி குட்டி பிளான்ட்ஸும் ஒரு 2-3 ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வாங்கியிருந்தேன். பட் நான் ஒரு எமர்ஜென்சிக்காக இந்தியா போனதுனால அதை ப்ராப்பராக பயங்கரமாக வெயில் இருந்தது. ஸோ என்னோடய பையனும் என்னோடய ஹஸ்பண்டும் தான் இருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்துக்கிறதுக்கே அவங்களுக்கு டைம் இல்லை. ஸோ அது ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சீசனும் மாறிடுச்சு. ஸோ எல்லா பிளான்ட்டுமே பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இயர் ஒரு பாசிட்டிவ் நோட்டோட நம்ம வாங்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கோம். என்ன பிளான்ட் வாங்கலான்னு இன்னும் டிசைட் பண்ணல. ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஃபுல் டைமாகவே எந்த சீசன்லேயுமே நம்ம பிளான்ட்ஸை ஈஸியாக நம்ம வளர்த்துடலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஸ்னோனா அதுக்குன்னு தனியாக செட்டப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த பிளான்ட் சர்வைவ் பண்ணும். இன்கேஸ் நம்ம வெளியிலே வச்சுட்டோன்னா அந்த ஸ்னோ டைமில் பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட் டோட்டலாகவே டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய சில்லி பிளான்ட்ஸ் தான் இருந்தது. இது ஆல்ரெடி நான் நம்ம வீட்டு மிளகாயிலே போட்டிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ராஸ்பெரி, அதுக்கப்புறமா ஸ்ட்ராபெரி எல்லாமே இருந்துச்சு. ஸோ இந்த பிளான்ட்ஸுமே இங்கே விற்கிறாங்க. இதெல்லாம் நம்ம தனியாக வீடு வச்சுருந்தோன்னா நம்ம கார்டனில் இதை பிளான்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட 3 to 6 monthsலேயே பார்த்திங்கன்னா நல்ல க்ரோத் இருந்து நிறைய ஃப்ரூட்ஸ் நம்ம வீட்டிலே ஆர்கானிக்காக செஞ்சு சாப்பிடலாம். பட் நம்ம ஒரு குட்டி அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ளோசிங் டைம் தான். ஒரு 15-20 minutes தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது ஒன் ஆஃப் தி வெஜிடபிள் வெரைட்டிஸ் தான். இங்கே எல்லா பூவுமே பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு பயங்கரமாக வாடி இருந்தது. ப்ளஸ் இங்கே இப்போது ரீசெண்ட் டேஸில் பனிக்கட்டி மழைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த ஐஸ் கட்டி மழை பெஞ்சதுனால மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி விரைச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது. பட் வெயிலும் இருந்தது. ஸோ இந்த பனிக்கட்டி மழை ஸோ ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருந்தது எல்லா பிளான்ட்டுமே. ஒரு சில பிளான்ட் மட்டும்தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமாக இந்த ரோஸ் பிளான்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அது நிறைய அதோட எப்படி சொல்ல அதோட ஃபுல் ஃப்ரெஷ்னஸ் இல்லாமல் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த பிங்க் ரோஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் வாட்னாப்பில் இருந்துச்சு. எது எப்படியோ நம்ம இவ்வளோ ஃப்ளவரை ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம். ஸோ அதை பார்க்குறதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீலாக இருக்கும். பயங்கர ஹாப்பியான ஃபீலிங்காக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 500 வகையான செடிகள் இருக்கும். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பார்த்திங்கன்னா ரோஸ்லேயே எவ்வளோ கலரான பூலாம் இருக்குது பாருங்களேன். அது ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்றதெல்லாம் தாண்டி அது எவ்வளோ அழகாக பூத்து இருக்குது பாருங்களேன். ஸோ அதை பார்க்குறதே நம்மளுக்கு ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருந்தது நான் சொன்ன மாதிரியே. இது பாருங்களேன், ஒயிட் ஃப்ளவர். இது அவ்வளோவா ஹெல்த்தியாக இல்லை. இந்த வெயிலுக்கு அநேகமாக அது ரொம்ப இந்த மாதிரி ஆகிடுச்சு.
ஸோ ஒவ்வொரு சைடில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளான்ட் இருந்தது. மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோர் பிளான்ட்ஸ் தான். இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து தனியாக இருக்கும். இதுவுமே இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு $20 போட்டிருந்தாங்க. இந்த பிளான்ட்டை பற்றி எதுவும் தெரியல வந்து அதை, பட் ஆனால் பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இது ஃப்ளவரிங் பிளான்ட்டா அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியல. நாங்கள் தேடின பிளான்ட்டை வந்து ரொம்ப நேரமாக வந்து எல்லா இடத்துலையும் தேடிட்டுருக்கோம். நாங்கள் ஆல்ரெடி வாங்கின பிளான்ட்டை, பட் எனக்கு கிடைக்கவே இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஊர் அலரி பூலாம் இருந்துச்சு. இதுவுமே பார்த்திங்கன்னா $15 $20 போட்டிருந்தது. இந்த பூ வந்து நல்லா தான் இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஹாத்ரான் போட்டிருக்கு. ஸோ இந்த பிளான்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துருந்தாங்க. நிறைய ஆஃபர் ப்ரைஸ் இருந்துச்சு, பட் நம்மளுக்கு தெரிஞ்ச பிளான்ஸுன்றது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இதுலேயே பார்த்திங்கன்னா இந்த பிளான்ஸ்லேயே எழுதியிருப்பாங்க எத்தனை ஹார்ஸ் வந்து இது சன்னில் இருக்கணும் மினிமம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. இந்த பூ பாருங்களேன் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும் இல்லை, என்னோடய பசங்களும் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. இப்போ வந்து நிலாக்குமே இனியனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒவ்வொரு ஃப்ளவர்ஸாக வந்து போய் பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்துச்சு. முக்கியமாக இனியன் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு காமிச்சிட்டு இருந்தான். ப்ளஸ் இவ்வளோ செடிக்கு வந்து இங்கே எப்படி தண்ணி ஊற்றுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா குட்டி ஸ்ப்ரிங்க்லர் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சைடுக்குமே ஒரு 3-4 ஸ்ப்ரிங்க்லர் வச்சுருப்பாங்க. அதை ஆன் பண்ணி விட்டோம்னா பார்த்திங்கன்னா அதுவே வந்து ஃபுல்லாக தண்ணி வந்துடுது. பட் நம்ம ஊரை கம்பேர் பண்ணும் போது பார்த்திங்கன்னா இங்கே எல்லா பிளான்ட்ஸுமே வந்து அதிகமாக தான் இருக்குது. பட் இங்கே இருந்து இந்த பிளான்ட்லாம் வந்து வளர்க்குறவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அலரிப்பூ பார்த்தோம். ஸோ இந்த பிளான்ட் தான் நம்ம வாங்க வந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப ஏற்றி வச்சுருந்தாங்க. நம்ம லாஸ்ட் டைம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா $5 $6 இருந்தது. இப்போ வந்து $14 சம்திங் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ட்ரையல் அந்த மாதிரி தான், அந்த சாயிலுக்கு வந்து நம்ம ட்ரையல் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இதை வாங்குறதா என்ன அப்படிங்கிறதே ஒரு டவுட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் இட்லி பூ. இதுவுமே பார்த்திங்கன்னா $19 போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி. இது வந்து நந்தியாவட்டம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஊர் செடி எல்லாமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. இது ஹைப்ரிட் ஹைபிஸ்கஸ். ஸோ இதுவுமே அப்படி தான் 20 அந்த செடிக்கு ஏற்ற மாதிரி மினிமம் $20 $50 வரைக்கும் இருக்குது. அதோட சைஸை பொறுத்த வரைக்கும் அதோட ரேட்டும் இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லைங்க, நிறைய வந்து பழத்தோட செடிலாம் இருக்குது. ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரி, கோவா, ஆப்பிள் எல்லா செடியுமே வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த பாருங்கள், அதுக்கு தான் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. எப்படிலாம் க்ரோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்களே கொடுத்துருவாங்க. இன்கேஸ் நம்மளுக்கு ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வேணாம், நார்மலாக வந்து இந்த ஆக்சிஜன் ஏர் ப்யூரிஃபையர் பிளான்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, ஸ்னேக் பிளான்ட், அப்புறமா அலோவேரா பிளான்ட், இந்த மாதிரி நிறைய பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா எழுதியிருக்காங்க, ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒவ்வொரு பிராண்டு போட்டு அதோட விலையை எழுதியிருக்காங்க. அதை எப்படி நம்ம வந்து பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லியும் எழுதியிருப்பாங்க. இந்த பிளான்ட் தாங்க நம்ம வாங்க வந்தோம். ரொம்ப நேரமாக வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்தது. சுற்றி பார்த்தேன், ஏதாவது சின்ன பிளான்ட்டாக கிடச்சா நம்ம ட்ரையல் பார்க்குறதுக்கு அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் வந்து நாங்கள் தேடிட்டுருக்கோம். இட்லி பூலே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்களேன். இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒவ்வொரு கலர் இருக்கும், கலர் மிக்ஸ்டு இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ரோஸ்லாம் பாருங்களேன், சுத்தமாகவே வந்து ஃபுல்லாகவே வாடி போயிருச்சு.
ஏன்னா இங்கே அடிக்கிற வெயில் அப்படி, ஸோ வெயிலும் அப்படி இருக்குது. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்க்லரை வந்து இந்த சைடில் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இடமே தண்ணியாக இருக்குது. இந்த பிளான்ட்டும் அதே மாதிரி தான். இது மட்டும் இல்லாமல் இந்த கிராஸஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஸஸ், இது பாருங்கள் ஸ்னேக் பிளான்ட்டு. இந்த ஃப்ளவர் கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பட் ரொம்பவே காஸ்ட்லியாகவும் இருந்துச்சு. அப்புறம் கேக்டஸ் பிளான்ட்டு, இதெல்லாம் வந்து வேறு வேறு வெரைட்டி இருந்துச்சுங்க, பயங்கர வெரைட்டியாக இருந்துச்சு. இந்த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்லாம் தான் வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. பட் இது வந்து சீஸ்னல் பிளான்ட்ஸ். நம்ம வந்து சன் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த பிளான்ட் வந்து சர்வைவ் ஆகாது. இதோட சீட்ஸ் தான் நம்ம எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் நான் இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கனகாம்பரம் செடி தாங்க. ஆரஞ்சு கலர் கனகாம்பரம் செடி பாருங்களேன். ஸோ அந்த செடியுமே வந்து பார்த்திங்கன்னா $15 என்னமோ போட்டிருந்தது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு செடி எடுத்துட்டேன் செலக்ட் பண்ணி. இங்கே பார்த்திங்கன்னா இந்த வண்டு பாருங்களேன் எப்படி சுற்றிட்டுருக்கு. ஸோ இதுதாங்க அவுட் சைடில் இருக்கிற பிளான்ட்ஸு. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸில் தான் இருக்குது. ஸோ இந்த 2 பிளான்ட் தான் வந்து நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃப்யூச்சரில் இது எப்படி வளருதுன்னு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.